சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் புதிய வரலாற்று உச்சத்தினை அடைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் நேற்று கிராம் 9,705 ரூபாய்க்கும் சவரன் 77,640 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்றும் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்ததால் ஆபரண தங்கத்தின் விலை 77,800 ரூபாய் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை அடைந்து நுகர்வோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 9,725 ரூபாய். வெள்ளியின் விலையும் இன்று புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. கிராமுக்கு இன்று 1 ரூபாய் உயர்ந்து 137 ரூபாய்க்கு வெள்ளி வர்த்தகமாகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து நடப்பாண்டில் மேட்டூர் அணை 6வது முறையாக நிரம்பியது. கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டதால் காவிரியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. மேலும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் தண்ணீர் பாய்ந்தோடுவதால் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 35,800 கன அடியாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் 6வது முறையாக முழு கொள்ளளவு எட்டியது. இதனால் மேட்டூர் அணையின் 16 கண்மதகுகள் வழியாக நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டு வினாடிக்கு 35,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் ஆசிரியர்களை கைவிடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி கலைஞர் கருணாநிதி நகரில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இப்பள்ளியை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்த விவரங்கள் வந்தவுடன் அது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்கப்படும் என்றார். கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய டீச்சருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று தான், யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்களை அரசாங்கம் என்றைக்குமே கைவிடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் 11ஆம் வகுப்பு பாடப்பிரிவை துவக்கி வைத்தார். இந்திய கடல் உணவுப் பொருட்கள் மீது 50% வரி விதித்துள்ள அமெரிக்க அரசை கண்டித்து மீனவர்கள் கையில் கருவாடு ஏந்தியபடி ராமேஸ்வரம் தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏஐடியூசி மீனவர் அமைப்பு சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வரி விதிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்காத ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அமெரிக்காவின் வரி விதிப்பால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் இந்திய கடல் உணவுகள் மீதான வரியை குறைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஏற்றி போய்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருந்த மீன் 5000 டன் திரும்பி வந்துருச்சு. இன்னைக்கு மீன் ஏற்றுமதியை நம்பி இருக்கக்கூடிய, குறிப்பாக கணவாய், நண்டு, இறால் போன்ற ஏற்றுமதி பொருட்கள் இன்னைக்கு அதை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்கள், வியாபாரிகள் அத்தனை பேருமே மிக கடுமையான ஒரு பாதிப்பை இன்னைக்கு இந்தியாவில் சந்திக்கிறாங்க. ஏஐடியூசி மீனவர் அமைப்பு நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு இடமளிக்காத வகையில் ராமநாதபுரத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். செங்கல்பட்டு அருகே உள்ள புலிப்பாக்கத்தில் தேசிய நெடுஞ்சாலை அருகே இருந்த 50 ஆண்டுகால மரம் வேரோடு வெட்டி சாய்க்கப்பட்டதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பெயர் பலகையை மறைப்பதால் நெடுஞ்சாலைத்துறையினர் ஒத்துழைப்புடன் தனியார் கார் விற்பனை நிலையத்தினர் மரத்தை அகற்றியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவத்தில் ஈடுபட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். இன்னும் இது 50 வருஷம் வாழக்கூடிய மரம். இதனால இந்த இடத்து சம்பந்தமா நான் கலெக்டர் கிட்ட நேரடியாக இன்றைய தினம் சிங்கல் மண்டல போயிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நேற்றுக்கு அனைவருக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன், சிஎம்க்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த இடத்துல மீண்டும் ஒரு 10 மரமாவது குறைந்தபட்சம் இந்த இடத்துல அவங்க நட்டு அதை பராமரிக்கிற அளவுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உத்தரவிடணும்னு கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு அப்பதான் இந்த மரத்துடைய உண்மையான அருமை தெரியும். இது தொடர்பாக செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புலிப்பாக்கம் கிராம நிர்வாக அதிகாரி ஆகியோரிடம் புகார் அளித்துள்ளனர். திருப்பூர் அருகே மாநகராட்சி பகுதிகளில் குப்பைகள் கொட்டப்படுவதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் முதலைப்பாளையம் பாறை குழியில் கொட்டப்படுகிறது. இதனால் அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கயம் மற்றும் புதுப்பாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர்.
இதனையடுத்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. ஜெர்மனியில் வடக்கு ரைன் வெஸ்ட்பாலியா மாகாண முதலமைச்சரை சந்திப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கான்வாய் வாகனங்கள் புடைசூழ செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. ஜெர்மனியின் வடக்கு ரைன் வெஸ்ட்பாலியா மாகாண முதலமைச்சர் ஹென்ரிக் தனது கான்வாயை அனுப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்றார். அந்த காரில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா உடன் சென்றார். ஹென்ரிக்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளம் வயதில் உயர் பதவியை ஏற்ற அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வருமாறு அன்பான அழைப்பு விடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு எளிதாக கடன் கிடைக்க வங்கிகள் வழிவகை செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பின்தங்கிய மக்களுக்காக வங்கிகள் சிறப்பு நடவடிக்கை எடுத்து உதவ வேண்டும் என்றார். மேலும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த குடியரசுத் தலைவர் முர்முவை ஆளுநர் RN ரவி மற்றும் அரசு சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் நாளை திருச்சி செல்லும் திரௌபதி முர்மு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் சென்று அங்கு நடைபெறும் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மாநகராட்சிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடி ரூபாய் முறைகேடு நடந்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததாக அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் SP வேலுமணிக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி வழக்கை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆதாரங்களை சேகரித்தால் மீண்டும் வழக்கு தொடரலாம் என்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் சேர்ந்துள்ளதால் அவர் மீது வழக்கு தொடர சபாநாயகர் அப்பாவு கடந்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி அனுமதி அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சுருக்குமடி விலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் தங்களது படகில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்தி ஒரு சில மீனவ கிராமங்கள் மீன்பிடித்து வருவதால் மீன்வளம் குறைந்து தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஏன்னா எங்களுடைய கடல் வளம் இன்னைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு உள்ள மீன்கள் இனி வரும் எங்க சந்ததிகளுக்கு இல்ல. அது ஏன்னா தடை செய்யப்பட்ட வலை, சுருக்கு வலையும் ஸ்பீட் இன்ஜனும் ரெட்டமடி என்னைக்கு அழியுதோ அன்னைக்குதான் கடல் வளமும் மீனவர்களும் வாழ முடியும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்காக மீன்வளத்துறையும் அரசாங்கமும் இதுக்காக செவி சாட்சி எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழக அரசு சுருக்குமடி வலை, அதிவேக மோட்டார் படகு ஆகியவற்றை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் 5 ரோடு பகுதியில் இந்திய மருத்துவ சங்க கட்டடம் அருகே செயல்பட்டு வரும் எலைட் டாஸ்மாக் மதுபான கடையை இடமாற்றம் செய்ய கோரி மருத்துவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 3 வருடமாக செயல்பட்டு வரும் இந்த கடையால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாவதாக மருத்துவ சங்கத்தினர் தெரிவித்தனர். ஐஎம்ஏக்குள்ள நாங்கள் நுழைய கூட முடியாது. வாரம் ஒரு முறை, வாரம் 2 முறை கூட எங்களுடைய கூட்டங்கள் நடக்கும். அந்த கூட்டத்துக்கே எங்களால் போக முடியாது. அது இல்லாமல் சில மது பிரியர்கள் இங்கேயே தண்ணி போட்டுட்டு பாட்டில்ஸ் எல்லாம் இங்கே போடுறாங்க. அப்புறம் நைட்டு இங்கே படுத்துறாங்க. மதுபான கடையை மாற்ற அரசு உத்தரவிட்ட போதிலும் மாவட்ட நிர்வாகத்தினர் அதனை செயல்படுத்த தயங்குவதாக இந்திய மருத்துவ சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் டாஸ்மாக் கடை விரைந்து இடமாற்றம் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து மருத்துவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். நெல்லையப்பர் கோயில் ஆவணி மூல திருவிழாவை முன்னிட்டு கருவூர் சித்தருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் ஆவணி மூல திருநாள் கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவில் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் கோயிலில் நடைபெற்றது.
இத்திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அக்னிவீர் தேர்வுக்கு தாம்பரம் விமானப்படை தளம் முன்பாக ஏராளமான இளைஞர்கள் குவிந்தனர். இன்று தமிழ்நாடு, யூனியன் பிரதேசங்களான புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபர், லட்சத்தீவைச் சேர்ந்தவர்களுக்கு அக்னிவீர் தேர்வு நடைபெறுகிறது. அதிகாலை முதலே குவிந்த இளைஞர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு உடல் தேர்வுக்கு அனுப்பப்படுவார்கள். அக்னிவீர் தேர்வில் 3000 இளைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் இதுக்காண்டி கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், ப்ராக்டிஸ் எடுத்திருக்கோம். ஸோ வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து ஏர்போர்ட்ஸ் ஓப்பன் ரேலிக்கு வந்திருக்கோம். காலைல 6 o'clockலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாதுகாப்பு பணியில் 120 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் குடிநீர், நிழற்குடை, கழிவறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்களுக்கான அக்னிவீர் தேர்வு நடைபெற உள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பூ கொணலவாடியில் ஐயனார் கருமியம்மன் கோயில் மகமேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மூங்கில்களால் சுமார் 60 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட மகமேர் தேரில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கருமியம்மனை ஏற்றி சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் தோளில் சுமந்து வந்தனர். பல இடங்களில் மகமேர் தேர் சாய்ந்து குலுங்கியதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மகமேர் தேரோட்டத்தின் போது அனைத்து வீடுகளின் முன்பும் பெண்கள் கற்பூரம் ஏற்றி கருமியம்மனை வழிபட்டனர். 16 நாட்கள் நடக்கும் இந்த திருவிழா கடந்த வாரம் துவங்கியது. நாள்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்வான மகமேர் திருவிழா இன்று அதிகாலை நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் பூ சந்தையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பூக்கள் விலை 10 மடங்கு உயர்ந்துள்ளது. வரும் 5ஆம் தேதி வரை ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் இருந்து சராசரியாக நாள் ஒன்றுக்கு 20 முதல் 30 டன் பூக்களை கேரளாவுக்கு வியாபாரிகள் வாங்கி செல்கின்றனர். கடந்த ஆண்டு வயநாடு நிலச்சரிவால் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படாத நிலையில் இந்த ஆண்டு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனால் பூக்கள் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 1 கிலோ வாடாமல்லி 40 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் விலைவாசிகளும் ஒரு 10 மடங்கு கூட தான் போயிட்டு இருக்கு. செண்டுமல்லி 100 ரூபா 120 ரூபா போயிட்டு இருக்கு. கோழிக்கொண்டை 70 80, அரளிப்பூ பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா போயிட்டு இருக்கு. ரோஸ் 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 டன்லேருந்து 20 டன் பூக்கள் கேரளாவுக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. பூக்கள் விலை பல மடங்கு உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகியின் இரட்டை குழந்தைகளுக்கு அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தாளாட்டு பாடி உறங்க வைத்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராமாபுரம் பகுதியில் கட்சியின் மூத்த நிர்வாகியின் இல்லத்திற்கு சென்று நலம் விசாரித்த ராமதாஸ் பின்னர் மாவட்ட செயலாளர் கோபிநாத் வீட்டிற்கு சென்றார். அவருக்கு சமீபத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளை வாங்கி பார்த்த ராமதாஸ் ஆராரோ ஆரிரரோ என தாளாட்டு பாடி ஒரு குழந்தையை உறங்க வைத்தார். இதனை அங்கிருந்த பலரும் ரசித்து மகிழ்ந்தனர். காலையிலும் சூரியனை காட்டும் பளிங்குருவே ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ. பீகாரில் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் நடத்திய கூட்டத்தில் தனது தாய் அவமதிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி வேதனை தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் அதிகார யாத்திரையின் போது தலைவர்கள் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பிரதமர் மோடியின் தாயை பற்றி கருத்து கூறியிருந்தது சர்ச்சையாக மாறியது. இந்த நிலையில் பீகாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் மோடி அரசியலுக்கு அப்பாற்பட்ட தனது தாயை அவமதித்து விட்டதாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சியினர் தனது தாயோடு சேர்த்து இந்த நாட்டின் தாய்மார்களையும் சகோதரிகளையும் அவமதித்து விட்டதாகவும் கூறினார். பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சியிலிருந்து தெலுங்கானா சட்டமேலவை உறுப்பினர் கவிதாவை சஸ்பெண்ட் செய்து அவரது தந்தையும் கட்சி தலைவருமான சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கானாவில் கவிதாவுக்கும் அவரது அண்ணன் ராமாராவுக்கும் இடையே மோதல் வெடித்தது. பிஆர்எஸ்ஐ அழிக்கும் வகையில் சிலர் செயல்படுவதாக தமது அண்ணன் மீது குற்றம் சாட்டிய கவிதா, பிஆர்எஸ் ஆட்சியில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த ஹரீஷ் ராவ் முறைகேடுகள் செய்து சொத்துக்களை குவித்ததாகவும், காளேஸ்வரம் நீர்ப்பாசன திட்ட முறைகேடு வழக்கில் ரேவந்த் ரெட்டியுடன் சேர்ந்து சந்திரசேகர ராவின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் கவிதா குற்றம் சாட்டினார். மேலும் பிஆர்எஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியுமான சந்தோஷ்குமார் மீதும் குற்றம் சாட்டினார்.
இந்நிலையில் கட்சிக்கு விரோதமாகவும் நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையிலும் செயல்படுவதாக கூறி கவிதாவை நீக்கம் செய்து சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். பல மணி நேரம் கொட்டி தீர்த்த மழை காரணமாக டெல்லி ஜெய்ப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டெல்லியின் புறநகர் மற்றும் ஹரியானாவில் நேற்று மாலை மேகவெடிப்பு போல் கனமழை கொட்டியது. 3 மணி நேரத்தில் குருகிராமில் மட்டும் 10 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் நகரமே வெள்ளக்காடானது. பலத்த மழை மற்றும் வெள்ளம் காரணமாக டெல்லி ஜெய்ப்பூர் நெடுஞ்சாலையின் இருபுறமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சில அடி தூரம் கூட நகர முடியாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கனமழைக்கு இடையே மிகவும் பரபரப்பான டெல்லி ஜெய்ப்பூர் நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் 3 மணி நேரத்துக்கு மேல் சிக்கி தத்தளித்த காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்படுகின்றன. இரவு 8 மணிக்கு மேல் ஒரு வழியாக போக்குவரத்து மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 65 கோடி ரூபாய் மதிப்புடைய கொக்கைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. எத்தியோப்பியாவில் இருந்து சென்னை வந்த விமான பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பயணிகளின் பைகளில் சாக்லேட்டுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அதிக அளவில் உள்ளதைக் கண்டு சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவர்களை தனியாக அழைத்துச் சென்று முழுமையாக ஆராய்ந்தனர். அப்போது சாக்லேட்டுகள் மற்றும் உணவுப் பொருட்களுக்குள் மறைத்து வைத்திருந்த 6 கிலோ 400 கிராம் எடை கொண்ட உயரக கொக்கைன் போதைப் பொருள் சிக்கின. குறிப்பிட்ட இருவரையும் கைது செய்த அதிகாரிகள் அவர்களுடன் வந்துவிட்டு மற்றொரு விமானத்தில் மும்பைக்கு தப்பிய மற்றொரு வட இந்திய பயணியையும் நைஜீரியாவை சேர்ந்த ஒருவரையும் கைது செய்ய தேடி வருகின்றனர். கைதான வட இந்தியர்கள் இருவரும் சர்வதேச போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பலிடம் கூலிக்காக கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கேரளாவில் மூளை உண்ணும் அமீபா தொற்றால் 2 உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் நீச்சல் குளங்களை ஆய்வு செய்யவும் தூய்மையாக பராமரிப்பதை உறுதிப்படுத்தவும் உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக மாசடைந்த நீரில் குளிக்கும் போது அமீபா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ள காரணத்தினால் மாசடைந்த ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகள் மற்றும் நீச்சல் குளங்களில் குளிப்பதை தவிர்க்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஜுரம், தலைவலி, கொமட்டல், வாந்தி இதில் தான் ஃபஸ்ட்டு வரும். அதை தாண்டி அடுத்தது neck stiffness, கழுத்து வலி. Following that, patient will have altered sensorium. அதாவது நினைவோடு இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் மாறி பேசுவாங்க. they won't be like themselves. கொஞ்சம் பேச்சு மாற்றி பேசுறது, அவங்களுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். இது தாண்டி அடுத்தது வலிப்பு வரலாம். கடைசியில் it will result in death. குறிப்பிட்ட அறிகுறிகள் ஏற்பட்ட உடனே மருத்துவர்களை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். திமுகவின் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகள் செயல்பாட்டில் உள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசால் கொண்டுவரப்பட உள்ள தொலைநோக்கு திட்டங்களின் செயலாக்கங்கள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்திய பிறகு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, எஸ். சிவசங்கர், கோவை செழியன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்ன திட்டங்களை தாண்டி சொல்லாத பல திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கடன் பற்றி பேசுபவர்கள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பற்றி ஏன் பேசுவதில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பினார். அவர் ஒரு மாய உலகத்தில் இருக்கிறார். ஏன் அது மாய உலகத்தில் முன்னாள் முதலமைச்சர், அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபி சர்க்கார் தான் அதுக்கு நாங்கள் இது கொடுக்கல. இந்த புள்ளி விவரத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்துறை கொடுத்திருக்கிறது. அப்படியானால் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மாய உலகத்திலே ஒரு புள்ளி விவரங்களை அளிக்கிறதா என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கமளிக்க அன்புமணிக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. கடிதத்திற்கு அன்புமணி விளக்கமளிக்காத நிலையில் நேற்று நடைபெற்ற பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில்
கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது குறித்தும் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்துள்ள அறிக்கை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குமரி மாவட்டம் ஆற்றூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க இசை, நடனம் என மாணவர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கல்லூரி வளாகத்தில் பூக்கோலமிட்டு வகுப்பறைகளை பூக்களால் அலங்கரித்து மாவேலி மன்னன் போல் வேடமணிந்த மாணவரை ஊர்வலமாக அழைத்துச் சென்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்ந்தனர். நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு, நல்லா ஃபன்னாக வைபாக நல்லா போயிட்டு இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, மற்ற எல்லா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் மாதிரியா எல்லா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்லேயே வந்து ஓணம் நடந்துட்டு இருக்கு. லைக் எந்த ஒரு பாகுபாடும், ஓணம் இது கேரளா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஃபன் கேம்ஸு, அப்புறம் மத்தியானம் சத்யா, அப்புறம் திருவாதிரை டான்ஸு, அப்புறம் கல்ச்சுரல்ஸ் எல்லாமே காலேஜ்லேருந்து நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. திருவாதிரை நடனம், கதகளி, உரியடி உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகள் என கல்லூரி மாணவர்கள் இணைந்து கோலாகலமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனை பின்புறம் திருபுவனம் பாசன வாய்க்காலை ஒட்டியுள்ள 156 வீடுகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இந்த வீடுகள் நீர்நிலை புறம்போக்கு பகுதியில் இருப்பதால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பொதுப்பணித்துறையினர் இடிக்க முயன்றனர். மக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மின் இணைப்பை மட்டும் அதிகாரிகள் துண்டித்ததாக கூறப்படுகிறது. போதுங்க, பிள்ளைங்க காலேஜ் போதுங்க, வேலைக்கு போதுங்க, எல்லா அட்ரஸும் இதில் தான் இருக்குது. நீங்கள் 40 வருஷமா இப்போ போய் நாங்கள் எங்கே போய் மாற்றிட்டு போக முடியும்? எப்படி போவோம்? இவ்வளோ வருஷமா இந்த இருந்து டவுனில் இருந்து படிக்க வச்சுட்டு எங்கேயோ இடமும் கிடையாதுன்னு கட்டாங்க. இடமும் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற மீதி இடத்த கொடுக்கணும். வீடுகள் இடிக்கும் பணியை அதிகாரிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விரைவில் வீடுகள் இடிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய காரால் பரபரப்பு ஏற்பட்டது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவர் ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் தனது சகோதரியை அழைத்துச் செல்ல வந்தபோது அவருக்கு திடீரென ரத்த அழுத்தம் குறைந்துள்ளது. அவர் காரிலேயே மயக்கமடைந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய கார் அங்கிருந்த கார், பைக் உள்ளிட்ட 4 வாகனங்கள் மீது மோதியது. இதனால் அங்கிருந்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு உயிரை காப்பாற்ற ஓடினர். பின்னர் வளாகத்திற்குள் கொட்டப்பட்ட மணல் குவியலில் காரின் சக்கரம் சிக்கியதால் போலீசார் உடனடியாக கார் கதவை திறந்து சாவியை எடுத்தனர். பின் மயங்கியிருந்த ஸ்டீபனை மீட்டு ஆசுவாசப்படுத்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.